next action with phosphorus pentachloride. Diethyl etherக்கான வாய்ப்பாடு CH3 single bond CH2 single bond O single bond CH2 single bond CH3 plus phosphorus pentachlorideக்கான வாய்ப்பாடு PCl5 arrow mark. Two moles of ethyl chloride. Ethyl chloride கான formula CH3 single bond CH2 single bond Cl plus POCl3. POCl3 இதனுடைய பெயர் என்னன்னா phosphorus oxychloride or phosphoryl chloride. சரி, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, diethyl ether reacts with phosphorus pentachloride to give ethyl chloride and phosphorus oxychloride. அதாவது diethyl ether phosphorus pentachloride உடன் வினைபுரிந்து எத்தில் குளோரைடு மற்றும் phosphorus oxychloride ஆகியவற்றை தருகின்றது. சரி, இந்த வினை எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. எத்தில் குளோரைடுக்கான வாய்ப்பாடு CH3 single bond CH2 O single bond CH2 single bond CH3. phosphorus pentachloride நான் இப்படி எழுதிடுறேன். phosphorus chlorine 1 chlorine 2 chlorine 3 chlorine 4 chlorine 5. இந்த diethyl etherல இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த CH3 CH2 பார்ட்டு ப்ளஸ்ஸாக மாறி phosphorus pentachloride இருக்கக்கூடிய ஒரு Cl மைனஸோடு சேர்ந்துட்டு எத்தில் குளோரைடாக மாறிடுது. CH3 single bond CH2 plus combines with Cl minus to form CH3 single bond CH2 single bond Cl. அப்போ இந்த இடத்துல என்ன சார்ஜ் உருவாகியிருக்கும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜனுக்கு மேலே மைனஸ் சார்ஜ், இந்த பாஸ்பரஸுக்கு மேலே ஒரு ப்ளஸ் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த CH3 CH2 பார்ட்டு ப்ளஸ்ஸாக மாறி Cl மைனஸோடு சேர்ந்துட்டு CH3 சிங்கிள் பாண்ட் CH2 Cl போயிடுது, அது எத்தில் குளோரைடாக போயிடுது. இந்த ஆக்சிஜனுக்கு மேலே இன்னொரு மைனஸ் சார்ஜ் உருவாகுது. இந்த பாஸ்பரஸ்லேருந்து இன்னொரு குளோரின் Cl மைனஸாக வெளியே போனதுனால பாஸ்பரஸ்க்கு மேலே இன்னொரு ப்ளஸ் சார்ஜ் உருவாகுது. இந்த ஆக்சிஜன் மேலே என்ன சார்ஜ் இருக்குது அப்படின்னா, ரெண்டு மைனஸ் சார்ஜ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். பாஸ்பரஸ் ஒன்று, ஆக்சிஜன் ஒன்று, 3 குளோரின், அதாவது POCl 3 times. POCl3. Name of this compound is phosphorus oxychloride. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வினை வந்து நடந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் எழுதக்கூடாது.
அடுத்து action with dilute sulfuric acid. டைஎத்தில் ஈத்தர் எழுதிட்டேன் ப்ளஸ் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறதுனால டைல்யூட் அப்படின்னா நீர்த்து அப்படின்னு அர்த்தம். அப்போ H2O மாலிகுல் இங்கே எழுதிடுறேன். ஏரோ மார்க் மேலே H2SO4. அதாவது நீர்த்த கந்தக அமிலம். நீர்த்த கந்தக அமிலத்தில் நீர் மூலக்கூறு இருக்கும். அந்த நீர் மூலக்கூறு தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சரி, வினை விளைபொருட்கள் என்ன அப்படின்னா 2 மூலக்கூறு எத்தில் ஆல்கஹால். சரி, இந்த வினை எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. CH3 single bond CH2 single bond O single bond CH2 single bond CH3. ஸோ இதில் இந்த பகுதி நேர்மின்சுமையுடைய பகுதியாக மாறுது, இது எதிர்மின்சுமையுடைய பகுதியாக மாறுது. நீர் மூலக்கூறில் நான் எப்படி எழுதிடுறேன், H single bond O single bond H. இந்த பகுதி நேர்மின்சுமையுடைய பகுதியாக மாறுது, இது எதிர்மின்சுமையுடைய பகுதியாக மாறுது. இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு இதில் இருக்கக்கூடிய மைனஸோட சேருது. CH3 single bond CH2, positive charge over this carbon is neutralized by negative charge over this oxygen. Due to this, a new bond is formed between CH2 carbon and oxygen. Name of this compound is ethyl alcohol. அதே சமயத்தில் இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய இந்த எதிர்மின்சுமையுடைய பகுதி, அதாவது CH3 single bond CH2 single bond O மைனஸ் நீரில் இருக்கக்கூடிய H+ கூட சேர்ந்துட்டு எத்தில் ஆல்கஹாலாக மாறுது. CH3 single bond CH2 single bond O மைனஸ் H+, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். 2 தடவை எழுதிடுறேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? டைஎத்தில் ஈத்தர் reacts with dilute sulfuric acid to give ethyl alcohol. அதாவது டைஎத்தில் ஈத்தர் நீர்த்த கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து எத்தில் ஆல்கஹாலை தருகின்றது. நெக்ஸ்ட் ஒன், action with acetyl chloride. டைஎத்தில் ஈத்தர் எழுதிட்டேன். அசிட்டைல் குளோரைடுக்கான ஃபார்முலா CH3 single bond C double bond O single bond Cl. ஏரோ மார்க் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு எடுத்துக்கிறேன். சரி, என்ன விளைபொருட்கள் உண்டாகின்றன என்றால் எத்தில் குளோரைடு மற்றும்
எத்தில் அசிட்டேட். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். டயத்தில் ஈத்தர் reacts with acetyl chloride in the presence of anhydrous zinc chloride to give ethyl chloride and ethyl acetate. அதாவது டயத்தில் ஈத்தரானது அசிட்டைல் குளோரைடு உடன் நீரற்ற ஜிங்க் குளோரைடு முன்னிலையில் வினைபுரிந்து எத்தில் குளோரைடு மற்றும் எத்தில் அசிட்டேட் ஆகியவற்றை தருகின்றது. இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த டயத்தில் ஈத்தர்ல இந்த பகுதி பிளஸ்ஸா மாறுது, இந்த பகுதி மைனஸா மாறுது. இதே மாதிரி அசிட்டைல் குளோரைடில் CH3CO பிளஸ் Cl வந்து மைனஸ். இதில் இருக்கக்கூடிய நேர்மின்சுமையுடைய பகுதி இதில் இருக்கக்கூடிய எதிர்மின்சுமையுடைய பகுதி கூட சேர்ந்துட்டு புதிய சேர்மத்தை உண்டாக்கிறது. CH3 சிங்கிள் பாண்ட் CH2 பிளஸ் Cl மைனஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். எத்தில் குளோரைடா உருவாயிருச்சு. அதே சமயத்தில் இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் பகுதி இதில் இருக்கக்கூடிய இந்த நேர்மின்சுமையுடைய பகுதியோடு சேர்ந்துட்டு வேற ஒரு சேர்மத்தை உண்டாக்குது. CH3 சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. இதற்கு மேலே நேர்மின்சுமையுடைய பகுதி நேர்மின்சுமை இருக்குது. அந்த நேர்மின்சுமை இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய எதிர்மின் சுமையால் நடுநிலையாக்கம் செய்யப்படுகிறது. அதனால் இந்த ஆக்சிஜனுக்கும் CO இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு இடையே புதிய பிணைப்பு வந்து உண்டாகுது. ஆக்சிஜன் எழுதிட்டேன், சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH3. சரி, இதனுடைய பேர் என்ன பண்ணா எத்தில் அசிட்டேட். இந்த வினை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆக்ஷன் வித் குளோரின். டயத்தில் ஈத்தருக்கான வாய்ப்பாடு நமக்கு தெரியும். CH3 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னா, ஈத்தனுடைய வினைசெயல் தொகுதி ஆக்சிஜன், சரி, இந்த ஆக்சிஜனுடைய இடதுபுறம் உள்ள கார்பனுடைய எண்ணிக்கை 2, ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை 5. அப்போ இந்த பகுதி நான் எப்படி எழுதலாம்னா C2H5 சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட். இந்த பகுதியை எப்படி எழுதலாம், 2 கார்பன் இருக்கு, 5 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன. இப்போ C2H5 எழுதிடுறேன். ஓகே, இந்த ரெண்டுமே ஒன்று தான். C2H5O C2H5. இதனுடைய பேர் என்ன அப்படின்னா டயத்தில் ஈத்தர். சரி, இந்த அமைப்பை நான் இங்கே டயத்தில் ஈத்தருக்கு எழுதிடுறேன். C2H5 சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் C2H5 ப்ளஸ் குளோரின், ஏரோ மார்க். ஸோ இந்த ரியாக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னா ஒளியின் முன்னிலையில் நடக்குது. என்ன விளைபொருட்கள் உண்டாகின்றன என்றால் பெர்குளோரோ டயத்தில் ஈத்தர் மற்றும்
ஹைட்ரஜன் குளோரைடு. இந்த சேர்மத்துக்கான பெயர் டயத்தில் ஈத்தர். Cl2னா குளோரின். இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பெர்க்ளோரோ டயத்தில் ஈத்தர். இது ஹைட்ரஜன் குளோரைடு. சரி, இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த டயத்தில் ஈத்தரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுனுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 10. இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் வந்து இடதுபுறம் 10 இருக்கு. வலதுபுறம் எத்தனை இருக்கு அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை, இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை நான் எந்த எண்ணால் வந்து பெருக்கணும் அப்படின்னா 10ஆல். இப்போ இருபுறமும் உள்ள ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை சமமாயிருச்சு. அடுத்து இங்கே கார்பனுடைய எண்ணிக்கை மொத்தம் 4 தான் இருக்கு. இந்த பக்கம் 4 தான் இருக்கு. அடுத்து ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். அடுத்து குளோரினுடைய எண்ணிக்கை இங்கே எவ்வளோ இருக்கு? 2 தான் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே ஒரு 5, 10, இதில் ஒரு 10, மொத்தம் 20 இருக்கு. இங்கே 2 தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இதை 20 மாற்றணும். சரி, இந்த 2 எந்த எண்ணால் பெருக்கணும் அப்படின்னா 20 வரும் அப்படின்னா 10ஆல். இப்போ இதற்கு முன்னாடி 10 அப்படின்ற இந்த நம்பர் எழுதிடுறேன், 10Cl2. அப்போ இரண்டு புறமும் உள்ள பல்வேறு அணுக்களுடைய எண்ணிக்கை சமமாகிவிட்டது. சரி, இந்த ரியாக்ஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? டயத்தில் ஈத்தர் reacts with chlorine in the presence of light to give perchlorodiethyl ether and hydrogen chloride. அதாவது டயத்தில் ஈத்தர் ஒளியின் முன்னிலையில் குளோரினுடன் வினைபுரிந்து பெர்க்ளோரோ டயத்தில் ஈத்தர் மற்றும் ஹைட்ரஜன் குளோரைடு ஆகியவற்றை உண்டாக்குகிறது.